தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சதுக்கு அப்புறம் கட்சியில பல மாற்றங்கள் தேவைப்படுதுன்னு திமுக தலைமை விரும்பியிருக்காங்க. அதுல முதல் படியா 70 வயதுக்கு மேல எந்த ஒரு தலைவருக்கும் திமுகவில் ப்ரொமோஷன் கிடையாது, ஜூனியர்களுக்கும் இளைஞர்களுக்கும் முக்கிய பதவியை கொடுக்கணும்ன்ற முக்கிய முடிவை திமுக எடுத்திருக்காங்க. அப்போதான் திமுகவை ஒரு முதியோர் கட்சியா பார்க்காம ஜென்சி தலைமுறையினுடைய ஆதரவு கிடைக்குன்னு உதயநிதி சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் கட்சியை காப்பாற்றணும்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் மிகப்பெரிய போராட்டத்தில் குதிச்சிருக்காரு. ஏன்னா திமுக ஒன்றிய செயலாளர்கள் பதவியில சுமார் 1000 பேர் இருக்கிறதாவும் அந்த 1000 பேர்ல 113 பேர் ஏற்கனவே தாவேகாவுக்கு மாறிட்டதா சொல்லப்படுது. அதனால ஒவ்வொரு மாவட்டங்களையும் பிரிச்சு கூடுதல் மாவட்ட செயலாளர்கள் பதவியை உருவாக்கணும் அப்படின்னும் கிட்டத்தட்ட 45 மாவட்ட செயலாளர்களுடைய பதவியை புடுங்கி இளைஞர்களுக்கு கொடுக்கணும்னு உதயநிதி சொல்லியிருக்காரு. இந்த இடைத்தேர்தலில் தொகுதிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வேட்பாளர்களும் இளைஞர்களா இருக்கணும்ன்றதுல திமுக ரொம்ப ஆர்வம் காட்டுது. இது ஒரு புறம் இருக்க, தென் மாவட்டங்கள்ல நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தங்களுக்கு முக்கிய பதவி கொடுக்கணும்னு கனிமொழி ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்காங்க. சரி, அப்பாவை மாவட்ட செயலாளரா நியமிக்கலான்னு பார்த்தா அதுக்கு முட்டுக்கட்டையா அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காங்களாம்.